இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறையோட மாநில செயலாளராக இருக்கீங்க. பட் அந்த காலகட்டத்தில் இந்த யங்ஸ்டருக்கான ஒரு அமைப்பு உருவாக்கம் இருந்துச்சுல, பட் அதுக்கான நீட் இந்த எலெக்ஷனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்றைய காலகட்டத்துக்கு அது ஓகேவா இருந்ததா? அதாவது முதல்ல இளைய தலைமுறையினருக்கு அரசியல்ல இடம் கொடுக்கணும்னு சிந்திச்சது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஏன்னா அப்பதான் முதல்ல தகவல் தொழில்நுட்ப பிரிவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதும் அம்மா தான், அதிமுக தான். இளைஞர் இளம்பெண் பாசறைன்னு சொல்லி இந்த 20 வயது அந்த இளம் தலைமுறை மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இளைஞர் அணினா கூட அது அபவ் 25 to 35 அப்படி போயிடும். இப்ப ஸ்டாலின் அவர்கள்லாம் திமுக பாத்தீங்கன்னா அது 55-60 வரைக்கும் இளைஞர் அணி இருப்பாங்க. பட் இது வந்து இளைஞர் அணிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற இளம் வாக்காளர், அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பையும் ஆட்சி அதிகாரம் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அவங்களும் அரசியலுக்கு வரணும்னு அம்மா கொடுத்த ஸ்பேஸ் இருக்கு. அன்னைக்கு அம்மாவுடைய வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருந்தது. அது ஒரு அமைப்பா இன்னைக்கு எடப்பாடியார் கரங்கள்ல வலுப்பெற்றிருக்கு. ஒவ்வொரு பூத்லயும் முதல் கட்டமாக 25 நபர்கள் கொண்டு எல்லா பூத்துக்கும் ஒரு அமைப்பு உருவாக்கணும் பாசறை. இப்போ அந்த அமைப்புல சிறப்பா செயல்படுறவங்கள சிறப்பு பூத் கமிட்டி 9 பேர்ல இந்த இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும். ஸோ அதிமுகல மூத்தவர்கள், இளைஞர் இளம் பெண்கள், மகளிர் என்று 3 விதமான கட்டமைப்பு இந்த தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கு. புதிய நடிகர்கள், கட்சிகள்லாம் ஓட்டை பிரிச்சிருவோம் அதுன்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் புதிய கட்சிகளா இருக்கிறவர்களுக்கு இப்போ வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவினுடைய அந்த 50 ஆண்டு கால அந்த பயணம், 32 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனைகளை தெரிந்தவர்கள் நிச்சயமா அதிமுகவை தேர்ந்தெடுப்பார்கள், இளம் வாக்காளர்.